கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை எபிரேயர் 10:35. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று அங்கே நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்பது நமக்குள்ள அசட்டு தைரியம் காணப்படக்கூடாது. பலனுக்கு ஏதுவான தைரியம் காணப்பட வேண்டும். எபிரேய தொகுப்பின்படியாக கையில் ஆயுதம் இருக்கும்போதுதான் தைரியம் என்பதாக எபிரேய தொகுப்பில் பொருளாக கொள்ளப்படுகிறது. அவ்விதமாக இருக்கிறபடினாலே நாம் நேற்று தினத்தில் உறுதியை குறித்து தியானித்தோம். அந்த உறுதி இப்பொழுது தைரியம் என்று பார்க்கின்றோம். பேதுருவுக்கு தைரியம் இருந்தது. இயேசுவை பிடித்தபோது காதர வெட்டினான் என்று பார்க்கிறோம். இயேசுவை பிடித்தபோது அந்த வேலைக்காரங்களை காதர வெட்டினான். அது ஒரு தைரியம். எல்லா மத்தியிலும் கத்தி எடுத்து வெட்டுறது. ஆனால் அவனிடத்துல, பேதுருவினிடத்துல உறுதி இல்லை. இயேசுவின் கூட இருந்ததான்னு கேட்கும்போது அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணுகிறார். தைரியம் இருந்தது, ஆனால் உறுதி இல்லாமல் போனது. அதே எலியாவை பார்க்கின்ற வேளையிலே 1 ராஜாக்கள் 18:19 தொடர்ந்து வாசித்து வருகின்ற பகுதிகளிலே காண முடிகிறது. இருமணம் கொண்டு குந்தி நடப்பீர்களா என்று மக்களை பார்த்து கேட்கிறார் எலியா தீர்க்கதரிசி. பாகாலுக்கும் தேவனுக்கும் அவர்கள் ஊழியம் செய்கிறதாக காணப்படுகிறது. இதை எண்ணி நான் சாக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா? எனக்கு அவருக்கு தைரியம் இல்லை. இனிமேல் இவங்களை நடத்துறதுக்கோ தீர்க்கதரிசி சொல்கிறதுக்கோ ஒரு தைரியம் இல்லை. எல்லாம் மாறி மாறி நடக்கிறாங்க. அதனால் நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், தேவ வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற உறுதி இருந்தது. ஆனால் தைரியம் இல்லை. பேதுருக்கோ தைரியம் இருந்தது, உறுதி இல்லை. இவ்விரண்டையும் கொண்டவர் யார் என்று பார்க்கின்ற வேளையிலே இங்கே தாவீதை நாம் உதாரணமாக கொள்ளலாம். தாவீதுக்கு தைரியமும் இருந்தது, உறுதியும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக தாவீதை குறித்து பார்க்கின்ற வேளையிலே 1 சாமுவேல் 17 எல்லோருக்கும் தெரிந்தபடிதான் கோலியாத்தை எதிர்த்த சம்பவம். அவர் ஏற்கனவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் சிங்கங்களின் கைக்கும் கரடிகளின் கைக்கும் தனது ஆடுகளை தப்பி வைக்கிறார்கள். ஒரு தைரியம், எதிர்க்கிறதுக்கான தைரியம். ஆனால் கையில் ஆயுதம் இல்லை இல்லையா? ஆனாலும் கூட இங்கே பார்க்கிறோம், கோலியாத்து எல்லாவித பயிற்சி பெற்று ஆயுதங்களோடு வந்து நிற்கிற கோலியாதை தாவீது சொல்லுகிறார். அதுக்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நினைத்த இஸ்ரவேல் இந்த இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. உறுதி எப்படி இருக்குது அவருக்கு? அந்த உறுதி என்னது? கரெக்டாக அழகாக சொல்கிறாருங்க. கர்த்தரின் நாமத்தினாலே முன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஒரு கவன்கல்லை மட்டும் எடுத்து கோலியாத்தை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம் இல்லையா? மிக அருமையான காரியம். தாவீதினிடத்தில் தைரியமும் இருந்தது, உறுதியும் இருந்தது. கோலியாத்தை வீழ்த்துகிறார் என்று நாம் அங்கே அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. இதையே 119 சங்கீதம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா 55 பார்த்தீங்கன்னாக்கா 119 சங்கீதம் 55 அவர் அழகாக சொல்கிறார், வேதத்தை கை கொள்ளுகிறேன். அங்கே மிக அருமையாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 55 பாருங்கள். கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். வேதத்தை கை கொள்ளும்போது நமக்கு தைரியமும் உறுதியும் காணப்படும். அடுத்த வசனம் கூட சொல்லுது, நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது. அந்த கட்டளைகளையும் வேதத்தையும் காண்கிறபடினால் ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் நமக்கு ஆயுதம். கையில் பட்டயம்லாம் தேவையில்லை. அதுதான் நமக்கு ஆயுதம். ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற உறுதி தான் நமக்கு ஒரு ஆயுதமாக அல்லது தைரியமாக காணப்படுகிறது. இதைத்தான் 119 சங்கீதம் 49 மேலே இருக்கிற ஜயீன் என்று ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். ஜயீன் என்பதற்கு ஆயுதம் என்பது பொருள். ஆனால் அதில் உள்ள மறைபொருள் சத்தியம் தைரியம் என்பதாகும். அப்போது ஜயீன் என்பதற்கு ஆயுதம் என்று சொல்லப்பட்டாலும் தைரியம், அதுதான் சொன்னேன். எபிரேய தொகுப்பின்படி ஆயுதம் இருந்தால் தைரியம், இல்லாவிட்டாலும் தேவன் மேல் கொண்டிருக்கிற உறுதியினாலே நாம் தைரியம் கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதையே இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
எனவே நாமும் ஆயுதங்கள் தேவையில்லை. தேவனுக்குள் நாம் தைரியம் கொண்டவர்களாக அந்த உறுதியோடு நாம் வாழ்வோம். தேசத்தில் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். தேவன் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.